பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் பாந்தவர்களே, தேவனை தேடுதல் என்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் நாமும் இன்றைக்கு தேவனை ஏனோ தானமாக கடமைக்காய் தேடுகிறோமே ஒழிய நாம் மெய்யாய் தேடுகிறது இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 27 அதிகாரம் 8 வசனமாய் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவின் கர்த்தாவே என் இருதயம் சொல்லிட்டு என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனை தேடுதல் என்கிறது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 66 அதிகாரம் 18 வசனத்திலே தாவீது எழுதியிருக்கிறார், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் தேவன் எனக்கு செவி கொடார். கர்த்தரை தேடுகிறதுக்கு முன்பாக நம்முடைய சிந்தையில் இருக்கிற அக்கிரமத்தை விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அதைதான் சங்கீதங்களின் புத்தகம் 51 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 18 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணவில்லை என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்க வழிகளை அறிந்து அந்த வழியிலே நாம் செயல்பட வேண்டும் என்கிறது தான் தேவனுக்கு பிரியமானதாகவும் ஏற்றதாகவும் இருக்கிறது. அதை செய்யாது நாம் தவறும் பொழுது அவருக்கு விரோதமாய் நாம் காணப்படுகிறோம் என்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய வழி என்கிறது உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அது கேடகமாக இருக்கிறது. எனவே அந்த வழியிலே அவரே நம்மை நடத்துகிறார், அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். அந்த சங்கீத பகுதியில் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய அக்கிரம சிந்தையை நம்மை விட்டு அகற்றி தேவனுடைய வழிகளிலே நாம் பின்பற்றி நாம் அவரை தேடும் பொழுது மெய்யாய் அவர் நம்மை மேன்மையாய் நடத்துவார் என்கிறதை அறிந்து இந்த புதிய ஆண்டிலே நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.